இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களை டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ராஜஸ்தான், குஜராத், சூரத், பாம்பே, அதுக்கப்புறம் கேரளா அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்து ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. அதுவும் நம்ம மதுரையில் வந்து இந்த எக்ஸிபிஷன் நடந்துகிட்ருக்கு. அனுமதி முற்றிலும் இலவசங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்ம ஃபர்னிச்சர் ஐட்டம் எல்லாமே இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு கடையிலையுமே என்னென்ன இருக்குன்ற இன்டீட்டெயிலாக வந்து காமிக்க போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம சுடிதார் கலெக்ஷன் பார்க்க போகிறோம், ஃபர்னிச்சர் கலெக்ஷன் பார்க்க போகிறோம், நிறைய ஆர்னமெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒரு லெதர் ஐட்டம் எல்லாமே பார்க்க போகிறோம். ஷூ, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம், வீட்டுக்கு தேவையான உட்டன் ஃபர்னிச்சர்ஸ், இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஒரு கடையிலேருந்தும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு தரமாக இந்த வீடியோ ஃபுல்லாமே வரப்போகுது. ஸோ நீங்கள் எந்த இடத்துலையுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மதுரை சம்மந்தப்பட்ட பொங்கல் ஆஃபர் வீடியோலாம் அடுத்தடுத்து எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மெடிக்கல் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ஓப்பன் கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் ஃபேப் 2025 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்போ வந்து நடந்துகிட்ருக்கு. இதுக்கு வந்துட்டு முற்றிலும் ஃப்ரீ என்ட்ரி தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 27ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ராஜஸ்தானில் இருந்து தான் இந்த பர்டிகுலர் ஃபர்னிச்சர் ஷாப் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள், உங்களுக்கு லைட்டிங் லேம்ப்பு, வால் டெக்கரு, அதுக்கப்புறம் ஊஞ்சல், ஈச்சர், கிங் சைஸ் பெட்டு, குயின் சைஸ் பெட்டு, கட்டில், அதாவது உட்டனில் இருக்கிறது சொல்கிறேங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க இது. அதுக்கப்புறம் நிறைய வால் டெக்கர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபர்னிஷ்டு ஐட்டங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது. இதிலெல்லாம் வந்து நைட்டில் வந்து லைட் எரியும். நம்ம போனது ஒரு ஆஃப்டர்நூன் டயத்தில் தான் போயிருக்கோம். நீங்கள் மறந்துடாமல் ஈவினிங் டைமில் போங்க. இந்த பர்டிகுலர் இடம் என்ட்ரன்ஸ் ஆனோனையும் உங்களுடைய லெஃப்ட் சைடில் இருக்கும். பயங்கரமாக இருக்குங்க. இந்த ஊஞ்சல் வந்து பார்த்திங்களாங்க ராஜா காலத்து ஊஞ்சல் மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது பார்த்திங்களா. ஃபுல்லாமே டீ குட்டுன்னு வந்து சொன்னாங்கங்க. நான் வந்து ஒரு லைட்டாக இப்படி ஆட்டி பார்த்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. எனக்காக ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா வீடியோ நல்லா எடுக்கிறோமோ இல்லையோ நீங்கள் எல்லாரும் அதை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றதுக்காக அவங்க திட்டினாலும் பரவாயில்லன்னு இதெல்லாம் நான் போட்டு அந்த ஊஞ்சலை வந்துட்டு ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். செமையாக இருந்துச்சுங்க. ரொம்ப மெஜஸ்டிக்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. எல்லாமே ராஜஸ்தானில் உள்ள ஆர்கிடெக்சர்ஸு, ராஜஸ்தானில் இந்த கலை நயம் மிக்க அந்த வடிவம்லாம் வந்து செய்வாங்களா, அவங்க எல்லாருமே நிறையா ஒர்க் பண்ணி செஞ்சுருக்கிற எக்ஸிபிஷன் தான் இது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேம்ப்ஸ் வச்சுருக்காங்க. டெக்கரேட்டிவ் லேம்ப் தான். ஸோ இங்கே பாருங்கள், வாவ், ஒரு பிங்க் கலரில் செமையாக இருக்குல்ல. ஒரு 4 கலர் மட்டும்தான் இப்போதைக்கு லைட் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஒரு பிங்க் கலர். இது வந்துட்டு பாருங்களேன் ஒயிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஆரஞ்சு, எல்லோ, க்ரீனு, ப்ளூ, இந்த மாதிரி ஒரு மல்டி கலர் கூட இருக்குது. இப்போ நான் காட்டுறது சின்ன சைஸு, உங்களுக்கு பெரிய சைஸு. முன்னாடிலாம் இந்த லாந்தர் விளக்குன்னு நினைக்கிறேங்க, எனக்கு கரெக்டாக அது தெரில. முன்னாடிலாம் நம்ம பாட்டிங்க வீட்டில், நம்ம வீட்டிலே இருந்திருக்கோம் நிறையா பேர் வீட்டில் முன்னாடி இதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். கிருஷ்ணாயில் வந்து ஊற்றி நம்ம திரி போட்டு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போங்க. நிறைய வால் ஹேங்கிங்லாம் இருக்குது, கீ ஹோல்டர்ஸ் எல்லாமே. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வந்துட்டு இப்போ கீ ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 சைஸில் வந்து வச்சுருக்காங்க. இருங்க நான் காட்டுறேன். இது ஒரு செகண்ட் சைஸு கீ ஹவுஸ்னு. இந்த மாதிரி ஸ்வீட் ஹோம் அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. செமையாக இருக்குல்ல. இல்லைன்னா உங்களுக்கு எலஃபெண்ட்டு அந்த மாதிரி வேணும்னாலும் வரும். ஸோ இந்த எலஃபெண்ட் பார்த்தீங்களா, செமையாக இருக்கு இல்லையா. இது வந்து சிங்கிள் எலஃபெண்ட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையில் இருக்க எலஃபெண்ட் கூட வருது. அம்மா பொண்ணு. இது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு குட்டி. செம்மையாக இருக்குது பார்த்திங்களா. அவங்களுக்கு பிளாக் கலரில் வேணும்னாலும் வரும், ப்ரௌன் கலரில் வேணும்னாலும் வரும். இல்லைன்னா எனக்கு ஒரு சிம்பிளாக
வெல்கம் அந்த மாதிரி போட்ட மாதிரி வேணும் சிஸ்டர் அப்படின்னீங்கன்னா கூட இருக்குது. நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜுவல் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் ஒரே இடத்துல சிஸ்டர் நீங்கள் ரொம்ப நேரமாக வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். இந்த ஒரு நம்ம செக்ஷனாக போனால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த உட் கலெக்ஷன் முடிச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் கடையில் போய் என்னென்ன இருக்குன்றதை ஓவராலாக காமிச்சிட்டேன்னா அட்லீஸ்ட் வாங்குறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. ஓகே இந்த கடையில் வந்தால் இதெல்லாம் இருக்கும், இந்த கடையில் வந்தால் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் ஒரு கடையில் இருக்க கம்ப்ளீட் கலெக்ஷன் தான் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இது போக நிறையா உங்களுக்கு ராஜா முத்தையா மன்றத்தில் இருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கதர் எக்ஸ்போன்னு சொல்லிட்டு அந்த ஒரு எக்ஸ்போ வீடியோவும் போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். மதுரை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேணும்னா அதுவும் போய் பாருங்கள். நம்ம சேனலில் போட்டிருக்கேங்க. ஸோ எது எடுத்தாலும் 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்கோங்க. ஒரு ஷாப் நம்மளுடைய மதுரையில் தான் ஸ்ரீ ரமணா சைனா பஜார்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங் வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து எந்த ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது. நான் போடுறது எதுவுமே வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை. நான் ஷாப்பிங் வரும்போது அது 4 பேருக்கு போகணுன்றதுக்காக தான் இந்த வீடியோஸ் நான் எடுத்து போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்களா செமையாக இருக்குல்ல. ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு கீ ஹோல்டர், ஃபிஷ் ஷேப்பில் இருக்கிறது. வாவ் செமையாக இருக்குது பாருங்கள். ஒட்டகம் ஷேப்பில் இருக்குது பார்த்திங்களா செமையாக. இதெல்லாம் வந்துட்டு ஹார்ஸுங்க. இந்த இந்த பர்டிகுலர் ஃபர்னிச்சர் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான்னாலே ஒட்டகம். அவங்க வராமல் எப்படி இருக்கும்? செமையாக இருக்குது பார்த்திங்களா. இது வந்துட்டு மசாஜருங்க. இப்படி ரோல் ஆன் மசாஜர். உங்களுக்கு பேக் சைட் பெயின், நெக் பெயின், அதுக்கப்புறம் ஹிப் பெயின், டைஸ் பெயின், இல்லைன்னா ஃபீட்டில் ஏதாச்சும் பெயின் அப்படின்னு இருந்துச்சுன்னா யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் நீங்களே வந்துட்டு மசாஜ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு கொஞ்சம் அக்குபஞ்சர் மாதிரி வர்றது. ஸோ இதெல்லாம் ஃப்ளூட்டு செம க்யூட்டாக இருக்குது. இவங்கக்கிட்ட வெறும் 50 ரூபாயில் இருந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி பகவத்கீதா, பைபிள், குரான் இந்த மாதிரி வைக்கிறதுக்காக நிறைய ஸ்டாண்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஆப்போசிட்டில் காமிச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மசாஜர் தான். உங்களுக்கு நிறைய பேர் இந்த மசாஜர் நிஜமாலே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். விலை ரொம்ப கம்மி தான். 180 ருபீஸ், 200 ருபீஸ். பெரிய சைஸ்லாம் நான் சொல்கிறேன். சின்ன சைஸாக 100 ருபீஸ்லேருந்து இருக்குது. ஃபீட்டில் யாருக்காச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, பாதங்களில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி கீழே இருந்து மேலே சைடு நீங்கள் வந்து உங்கள் ஃபீட்டில் வந்து மசாஜ் பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். நம்ம ஹெல்த்தை நம்ம தான் வந்து பார்த்துக்கணுங்க. ஸோ இந்த மாதிரியான செல்ஃப் மசாஜர் நம்ம வாங்கும்போது அதிக காசு கொடுத்து வெளி இடங்களுக்கு நம்ம போய் நம்ம மசாஜ் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. இது வந்து ஒரு அழகான ஃபோட்டோ ஃப்ரேமு. ஆக்சுவலாக இது நார்த் இந்தியன் அவங்க நடத்துறதுனால அந்த ஆக்ட்ரஸ் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்பைசஸ்லாம் இடிப்போம் இல்லையா, அது இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு, இல்லைன்னா ஏதாச்சும் ஸ்பைசஸ் தட்டி போடுறதுக்கு. இது தாங்க ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இது அன்றைக்கி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கப்புறம் நிறையா பேர்லாம் வந்திருந்தாங்க விசிட் பண்ணுறதுக்கு. ஜனவரி 27ஆம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் வந்து நடக்குங்க. இப்போ நான் காட்டுறது எல்லாமே வால் ஹேங்கிங்ஸுங்க. இதில் எல்லாமே லைட் எரியும். நிறையா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பவுல்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜுவல் பாக்ஸஸ் இருந்துச்சு. இந்த மாதிரியான உங்களுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு இந்த பூலாம் வந்து வைப்போம், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு, அந்த மாதிரியான நிறைய ஐட்டங்கள் இருந்துச்சு. ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கிற மாதிரி நான் சொன்னேன்ல ஸ்பைசஸ் பாக்ஸு அந்த மாதிரிலாம் வந்து சொன்னேன்ல அது கூட இருக்குது. இது வந்து இஞ்சி பூண்டு தட்டுறது, இல்லைன்னா ஏதாச்சும் ஸ்பைசஸ் தட்டி போடுற மாதிரி. இது வந்து ஆக்சுவலி இதில் வந்து மீசை இருக்குங்க. இதெல்லாம் வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம் தான். செமையாக இருக்குது பார்த்தீங்களா, செம க்யூட்டாக இருக்குது. ஒரு மீசை வச்ச மாதிரி. இது வந்துட்டு நம்ம சாம்பிராணிலாம் வந்துட்டு வைப்போம் இல்லைங்களா, அதுதாங்க இது. சில பேர் வந்துட்டு இதில் விளக்குலாம் வந்துட்டு வைப்பாங்கங்க. இது என்னன்னு நினைக்கிறீங்க? இது வந்துட்டு இந்த டீ, இந்த மாதிரி காஃபி இதிலலாம் வந்துட்டு வைப்பாங்கள்ல, நிறைய ஆஃபீஸஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூடி வைக்கிறதுக்கு லிட்டுங்க, உடன் லிட்ஸ்ன்னு வந்து இருக்கும்ல, அதுதாங்க இது. தண்ணி கிளாஸு, தண்ணி ஊற்றி அதில் மூடி வைக்கிறதுக்கு ஆஃபீஸ் பர்பஸ் இது. ஆனால் நிறைய பேர் வீட்லேயுமே வந்து வச்சுருக்காங்கங்க. இது க்யூட்டாக இருக்குல்ல. உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன், வந்து பாருங்கள். காயின்ஸ் மாதிரி இருக்குங்க. உங்களோட டம்ளரில் அந்த மாதிரி தண்ணி ஊற்றி வைக்கும் போது, இல்லாட்டி ஜூஸ் ஊற்றி வைக்கும் போது, டீ காஃபி ஊற்றி வைக்கும் போது மேலே எந்த தூசியும் பற்றக்கூடாதுன்றதுக்காக இதை வச்சு மூடி வச்சுருவோம், க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். செமையாக இருக்குல்ல. இதெல்லாம் ஆக்சுவலி எனக்கு இது என்னன்னு தெரிலங்க.
உண்மையிலுமே உங்கள மாதிரி தான் வந்து நானும், எனக்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நான்லாம் வந்து வீடியோ போட மாட்டேன். இங்கே இருக்க பெரும்பாலான ப்ராடக்ட்டுக்கு பேர் கூட எனக்கு என்னன்னு வந்து தெரில. ஸோ பேர் தெரியாதனால நம்ம அதை வாங்கக்கூடாதுன்னு இல்லை, நம்ம ப்ரௌஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடனில் இருக்க பவுல்ஸு, நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ஃபுட் சேனல்ஸ் வந்து பார்ப்பேன், அதெல்லாம் இந்த மாதிரியான உடன் பவுல்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு பிணையிறதுக்கு, இல்லைன்னா வந்துட்டு ஜூஸ் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி கூட வந்து வச்சுருக்காங்க. ஃபுட் பவுல்னே இதோட பேர் கூட வந்து வச்சுருக்காங்க. ஆனால் நிறைய பேர் சொல்கிறதுமே அதுதான், உடன் பவுல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணோன்னா எந்த ஒரு பாதகமே இல்லை அப்படின்னு. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை விட உடன் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு ஸ்மால் சைஸ்லேருந்து படா சைஸஸ், பெரிய சைஸஸ் கூட இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5.5 பெட்டி. இதை வந்துட்டு ஸ்டைலிஷாக ஸ்பைசஸ் பாக்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் வந்து சொல்கிறாங்க. ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரிலங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 9 இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டாக கிளாஸ் வந்துட்டு மேலே வந்துட்டு இப்படி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு மேலேயே வந்து பார்த்துடலாம் எதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். உங்களுக்கு 4 வேணும்னாலும் இருக்குது, 9 வேணும்னாலும் இருக்குது, 12 வேணும்னாலும் வந்துட்டு இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இந்த சைனீஸ் ஃபுட் ஐட்டம்லாம் வந்து பார்க்கும்போது நிறையா வந்துட்டு உட்டில் தான் வந்து பண்ணியிருப்பாங்கங்க. நிஜமாலே நான் வந்துட்டு இந்த ஃபுட் சேனல்ஸ்லாம் நிறையா பார்ப்பேன். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு சேனல்லையும் பார்ப்பேன், அதே மாதிரி வேறு நார்த் இந்தியன் சேனல்ஸ்லாம் வந்து பார்ப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் உட் ஐட்டம் வந்து பயன்படுத்துகிறாங்க. மேபி ஏதாச்சும் மெடிசினல் வேல்யூ வந்து நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காச்சும் இதை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வால் டெக்கர்ஸ் தான். செம்ம ராயலாக இருந்துச்சு. இது என்னன்னு நிஜமாலே யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா சொல்லுங்களேன். நான் நினைக்கிறேன் இந்த ஃப்ளவர்லாம் வந்துட்டு வச்சு வீடை டெக்கரேட் பண்ணுவோம்ல, படிக்கட்டு ஏறும்போது, இல்லைன்னா வந்துட்டு கார்னர்ஸில் அதெல்லாம் வந்து வச்சுருப்போம்ல, அதுதான் நான் நினைக்கிறேன். டீப்பாயி, அதுக்கப்புறம் உடனில் இருக்க ஃபுல். இப்போ இங்கே பாருங்களேன், ஒரு மரத்தில் பாதி இதை அப்படியே வெட்டி செஞ்ச மாதிரி வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா, செமையாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பவுலுங்க, சாப்பிட்ற பிளேட்டு, க்யூட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதில் ஏதாச்சும் ஒரு மெடிசினல் வேல்யூ வந்துட்டு இருக்குங்க. யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மெடிசினல் வேல்யூ வந்துட்டு இல்லாமல் அவங்க வந்துட்டு இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க. காய் கட் பண்ணுற ட்ரே, அதுக்கப்புறம் சர்விங் ட்ரேஸு, சப்பாத்தி கட்டை, அதுக்கப்புறம் உடன் கரண்டி, வால் கிளாக்கு, இதெல்லாம் இருக்குது. இது வந்து செராமிக் ஐட்டம், செராமிக் ஜாரு, செராமிக் கப்பு. அப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு குழம்பு, சாதம், அப்புறம் ரசம், கூட்டு இந்த மாதிரி வைக்கிற மாதிரி செராமிக்கில் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கூட அவைலபிளாக இருக்குது. ஆரஞ்சு, ப்ளூ இந்த மாதிரி இருக்குது. ஸோ 3மே ஒரே சைஸில் வேணும்னாலும் இருக்குது. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு கொஞ்சம் பெரிய பவுலு, அதுக்கடுத்து குழம்பு ஊற்றி வைக்கிறதுக்கு அதுக்கடுத்த சைஸு அந்த மாதிரி கூட இருக்குது. உப்பு போடுற ஜாடி, ஊறுகாய் போடுற ஜாடி, ஸ்பைசஸ் போட்டு வைக்கிற மாதிரியான ஜாடி, பால் ஊற்றி வைக்கிற மாதிரியான கேனு, ஆயில் ஊற்றி வைக்கிற மாதிரியான கேனு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவுல் வெரைட்டிஸு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைஸ் பவுல் வேணும்னாலும் ரைஸ் பவுல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு சூப் பவுல் வேணும்னாலும் சூப் பவுல் இருக்குது. இந்த மாதிரி மொத்தமாக கிட்டு வேணும் அப்படின்னாலும் இருக்குது. டீ, காஃபி, பால் இதெல்லாம் ஊற்றி வைக்கிற மாதிரி வித் ட்ரேயோடு இருக்குது. ஸோ நிறைய பிளேட் இருக்குது, நிறைய சர்விங் ட்ரேஸ் வந்துட்டு இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக அவங்களுடைய கல்ச்சரை வந்துட்டு ப்ரொபகேட் பண்ணுற மாதிரி அவங்க மைன்யூட் ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களோட ட்ரெடிஷன், கல்ச்சர் அந்த மாதிரி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதில் வந்து பண்ணியிருக்காங்க. செமையாக இருக்குது பார்த்திங்களா. மில்க் கேன்லாம் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. காஃபி டீ ஜக்லாம் வந்து பார்த்திங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ராங்கிள் ஆகுற மாதிரி தான், உடையிற தன்மை உடையதான் செராமிக்னால. அதனால் ரொம்ப பார்த்து தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். கிச்சன்லலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பார்த்து வந்து ஹேண்டில் பண்ணணும். இது எல்லாமே பிளேட்டுங்க, ஒரு பிளேட் இல்லை, 2 பிளேட் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு நான் காமிச்சேன் இல்லைங்களா, ஒரு ஊறுகாய் போடுற ஜாடி, இந்த ஜாடிலாம் காமிச்சேன்ல, அதெல்லாம் வந்துட்டு 3 பீஸ் வந்து 100 ருபீஸு. உப்பு போடுற ஜாடி, உப்பு போடுறது அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதுவும் 3 பீஸ் 100 ருபீஸு. பிளேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் 50 ருபீஸு. பெரிய பிளேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸு. இந்த மாதிரியான டெக்கரேட்டிவ் ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 150 ருபீஸு, 200 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது.
உங்களுக்காக தான் இவ்வளோ பெரிய வீடியோவும் எடுத்திருக்கேன். இது எல்லாருமே பார்க்கணும், இந்த எக்ஸிபிஷன் பார்க்கணுன்றதுக்காக தான் ரொம்ப நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்திருக்கோம். அதுக்காகவாச்சும் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூத்தொட்டிங்க, டெக்கரேஷன் ஐட்டம். இதை நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பீஸ் வந்து வாங்கியிருந்தேன். நிறைய பேர் பூத்தொட்டி மாதிரி வச்சுருந்தாங்க. எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு நான் அரிசி கொட்டி வந்து வச்சுட்டேன். அரிசி, உப்பு, கல் உப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பேப்பர் வந்து வச்சிடணுங்க. ஃபஸ்ட்டு அந்த பேப்பர் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அது மேலே உப்பு கொட்டி வைக்கலாம். நீங்கள் பேப்பர் வைக்கலாம், இல்லைன்னா பாலித்தீன் கவர் இருக்கு இல்லையா, டிரான்ஸ்பரண்ட் ஒயிட் கவர் இருக்கும் இல்லையா, அது அந்த இதில் போட்டு உப்பு கொட்டி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சில பேர் வந்துட்டு அரிசி போட்டு வைக்கிறாங்க. மாவெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா கெடவே கிடாது. நீங்கள் வந்து பூத்தொட்டிக்காக தான் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்மளோட ஐடியா தான், நம்ம எப்படி அதை நம்ம கிச்சனை வந்து வைக்கிறோம் அப்படின்ற ஐடியா தான். எங்கள் அம்மாலாம் சொன்னாங்க இதெல்லாம் உப்பெல்லாம் போடக்கூடாது, இது வந்து பூத்தொட்டி தான் சொன்னாங்க. பூத்தொட்டி தாங்க. மண்ணு போட்டு வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா அந்த பிளாஸ்டிக் கவர் வந்துட்டு சுற்றிலையும் வந்துட்டு வச்சுட்டு, இல்லாட்டி நியூஸ் பேப்பர் சுற்றிலையும் வச்சுட்டு உப்பு, புளி அந்த மாதிரிலாம் வந்து வச்சோன்னா ரொம்ப நாள் வந்து கெடவே கிடாது. அப்புறம் நிறைய டீ கப்ஸ் இருந்துச்சு. டீ கப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 டிஃப்ரெண்ட் டைப்ஸு ஸ்டைலில் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு ஒயிட்டு, பிங்க்கு, ப்ளூவு, ஆரஞ்சு, க்ரீனு, அதுக்கப்புறம் வந்துட்டு உட் கலரில், இந்த மாதிரி நிறையா கலர்ஸில் வந்துட்டு டீ கப் வந்துட்டு இருக்குது. மினி டீ கப்ஸில் இருந்து மெகா டீ கப் வரைக்கும் இருக்குது. செம்மையாக இருக்குது. நீங்களே வந்து பாருங்களேன். இந்த எக்ஸிபிஷனுக்கு நீங்கள் வரும்போது கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன், ஒரு நிறையா காசு கொண்டு வந்து நம்ம வாங்கணும்லாம் இல்லைங்க. நீங்கள் 500 கொண்டு வந்தால் கூட மனசு திருப்தியாக டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்து நம்ம நிறையா வாங்கின மாதிரி இருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம பேசி டயர்ட் ஆகிட்டதுனால ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு வந்திருந்தேன். இந்த நேரம் பார்க்க நார்த் இந்தியன் அண்ணா மாதிரி தானே இருக்குங்க. நான் வேணுன்னா சவுண்டு வைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நான் வந்து தமிழில் தான் வந்து பேசுனாங்க. ரோஸ் மில்க்கு, அதுக்கப்புறம் மொஜிட்டோ, அதுக்கப்புறம் மேங்கோ, இந்த மாதிரி இந்த ஃப்ரூட்டில் ஃப்ளேவர்ஸ்லாம் ஜெல்லி மாதிரி இருக்கும்ல, அந்த இது இருந்துச்சு. சர்பத் இருந்துச்சு, ஜிகர் தண்டா வந்துட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் நிறைய ஐட்டங்கள் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம வீடியோ எடுத்து கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம். கொஞ்சம் வெயில் டைமில் வேறு போயிருந்தோமா, அதனால் இவங்கக்கிட்ட வந்துட்டு ஒரு சோடாவில் அப்படியே வந்துட்டு ஒரு சர்பத் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு சர்பத்னா ரொம்ப இஷ்டங்க. ஒரு சர்பத்தும் வாங்கி நல்லா பல்காக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஜூஸஸில் ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொன்னும்போது எனக்கு மேங்கோ ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ அதனால் மேங்கோ ஃப்ளேவர் வாங்கலான்னு சொல்லிட்டு அதுவும் ஒன்று வாங்கியாச்சு. இது போக வந்து பார்த்திங்கன்னா நிறையா காலிஃப்ளவர் வந்து வச்சுருந்தாங்க, காளான் வந்து வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் பானிபூரி ஐட்டம் வச்சுருந்தாங்க. பானிபூரி, பேல்பூரி, மசால் பூரி, அந்த ஐட்டம் எல்லாமே இருக்குது. நம்ம வந்துட்டு அதெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டோங்க. இப்போ நான் காட்டுற வீடியோ எல்லாமே உள்ள. எவ்வளோ நேரம் ஃபர்னிச்சர் ஐட்டமு, செராமிக் ஐட்டம் எல்லாமே வெளியில் இருந்துச்சு இல்லைங்களா. அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குங்கும சிமிழ்ங்க, செம க்யூட்டாக வந்துட்டு இருக்குல்ல. இவங்கக்கிட்ட சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸு, மீடியம் சைஸ்லாம் இருக்குது. 50 ரூபாலேருந்து இருக்குங்க. அப்புறம் இந்த மாதிரி ஸ்பூன் வெரைட்டிஸ் வந்து நமக்கு இது மாதிரி பல்ஜாக வந்து வச்சுருக்காங்க. 10 ஸ்பூனு, 8 ஸ்பூனு, 5 ஸ்பூன் அப்படி பேராகவே வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு உடனில் இருக்கிற க்யூட்டான கீ ஹோல்டருங்க. கீ செயின் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செம்ம க்யூட்டாக வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா. உடனில் நிறைய விளையாட்டு பொருட்கள் தான் இருந்துச்சு. குட்டீஸை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விசிலுங்க. இது நீங்கள் பார்க்கும்போது இது உடனில் இருக்க மாதிரி தானே இருக்குது. இது வந்து உடன் கிடையாது, இது வந்து மண், கிளே இருக்கு இல்லைங்களா, அந்த கிளேயில் வந்து செஞ்சது. இதில் நீங்கள் அந்த பின்னாடி ஒரு ஸ்லைட் மாதிரி இருந்துச்சுல்ல, அதில் நீங்கள் வச்சு விசில் அடிச்சிங்கன்னா குயிக் குயின்னு அந்த குருவி கத்துற மாதிரியே வந்துட்டு இருக்கும். நிறையா விளையாட்டு ஜாமான்கள் வந்துட்டு இருந்துச்சு, சொப்பு ஜாமான்கள் இருந்துச்சு. ராஜஸ்தான் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான உடன் வந்துட்டு பயங்கர ஃபேமஸாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த அண்ணாவை பாருங்களேன். இந்த அண்ணா வந்துட்டு மேலே வீடியோ எடுங்கன்னு சொல்லுவாங்க. அதோ அந்த அண்ணா வந்து சும்மா எப்படி உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, உட்காந்துட்டு இந்த வீடியோ எடுத்துக்கோங்கன்னு. வெறும் 300 ருபீஸ்லேருந்து இவங்க கிட்ட வந்துட்டு டாப்ஸ் வந்துட்டு இருக்கான். சைடு ஓப்பன் டாப்ஸும் இவங்க கிட்ட வந்துட்டு இருக்குது. சைடு ஓப்பன் இல்லாமல் அம்பர்லா டாப்ஸும் வந்துட்டு இருக்குது. நம்மளாம் வந்து பார்த்தோன்னா இப்போ யாராச்சும் பார்த்தோம்னா டக்குன்னு காலை கீழே போடுறதெல்லாம் இருக்குல்ல, அந்த கேஷுவலாக மேலே எடுன்னு ஹிந்தியில் இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நிறையா விளையாட்டு ஜாமான் தான் இருந்துச்சு. நான் வந்து எனக்கு அவரை பார்த்தோன்னே ரொம்ப சிரிப்பு வேற வந்துருச்சு. இது வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு ஒரு கிளுகிளுப்பை மாதிரிங்க. நிறையா வெரைட்டிஸ் வந்துட்டு இருந்துச்சு. க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருந்துச்சு. கிளுகிளுப்பிலேயே ஒரு 10 வெரைட்டி வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து செட்டுங்க.
நம்ம எப்படி நம்ம சைடில் வந்துட்டு கிச்சன் செட்டு வந்து ஒரு எவர் சில்வர்லேயோ இல்லைன்னா வந்துட்டு இந்த மினியேச்சரில் வந்துட்டு வச்சுருக்கோமோ ஈய பாத்திரம் இண்டாலியத்தில் வந்து வச்சுருக்கோமோ அவங்க சைடு ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உட்டனில் தான் இருக்கும். கேஸ் ஸ்டவ்வு அந்த மாதிரி வந்துட்டு உரல் குத்துறது, அம்மி குத்துறது, சப்பாத்தி கல், தோசை கல், இந்த மாதிரி கிட்டு வந்துட்டு இருக்குது. வெறும் 100 rupees மட்டும்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோடு ஐட்டங்கள், தோடு வெரைட்டிஸு அதிலே வந்து பார்த்துருக்காங்க டு நாட் டச்சுன்னு. ஆனால் அந்த அண்ணா வந்துட்டு பரவாயில்ல நீங்கள் வீடியோக்காக தானே எடுத்துக்கோங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. இங்கே இருக்க ஸ்டட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு. நிறையா எப்பயுமே இந்த நார்த் சைடு வந்து நீங்கள் பாருங்களேன், நிறையா இப்போ ஹிந்தி சீரியல்லாம் வந்துட்டு வரல, அதில் கூட பாருங்களேன், நம்ம வந்துட்டு நம்ம சைடில் இந்த கோல்டன் கலரில் தான் ஸ்டட்டு வந்துட்டு இருக்கும். அவங்க சைடில் வந்துட்டு மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் தான் வந்துட்டு இருக்குது. எனக்கு இது ஏன்னு வந்து தெரியல. சில்வர் கலரில் வந்துட்டு அவங்க ஸ்டட்டு பேங்கிள்ஸ் கூட சில்வரு. நமக்கு வந்து நம்ம காலில் போடுற கொலுசுலாம் வந்து தண்டை அப்படிலாம் சொல்லுவோம்ல, கொலுசு தண்டைன்னு, அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் தான் வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில்வர். இதை வந்துட்டு இன்னொரு வேர்டு கூட வந்து சொன்னாங்க, பிளாக் மெட்டல் அப்படின்னு கூட சொன்னாங்கங்க. ஆனால் ஏன் சில்வர் கலரு, ஏன் நமக்கு வந்து கோல்டன் கலரு, அதெல்லாம் எனக்கு வந்து தெரியல. ஸோ நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா தெரியும், யாருமே வந்துட்டு இதை டச் பண்ண மாட்டாங்க. நான் மட்டும் இதை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த இங்கே பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல. இதெல்லாம் வந்து 200 சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு அந்த அண்ணா வந்துட்டு 150 rupeesக்கு எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. நம்ம எப்படி காலில் வந்துட்டு கொலுசு மாதிரி சலங்கை மாதிரி இருக்கோ, வளையல்லையுமே சலங்கை மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னா கொண்ட ஊசி, அவங்க ஸ்டைலில் சொல்லணுன்னா என்னன்னு வந்து எனக்கு வந்து தெரியல. அதுக்கப்புறம் இந்த அண்ணாவுமே வந்து பார்த்திங்கன்னா நானே இந்த அண்ணாவை சிரிக்க வச்சுட்டேன். இந்த ஒரு செட்டு 3 செட்டுமே என்னமோ 700ன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொல்லும் போது தான் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் கொஞ்சம் புதக்குன்னு பேசி இது என்ன எவ்வளோன்னு சொல்லி கேட்டாச்சு. அப்புறம் அந்த அண்ணா என்னை விட சூப்பராக இங்கிலீஷ்லேயே பேசி முடிச்சிட்டாங்க. 400 rupeesங்க இந்த டாப்ஸ் எல்லாமே 400 rupees. செட்டுன்னு இந்த மொத்த செட்டு நீங்கள் வாங்குறதா இருந்தால் வித் ஷாலோட, டெக்கரேட்டிவ் ஷாலோட நீங்கள் வந்துட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 1100, 1400, 1200 இப்படி வந்துட்டு 3 செட்டுமே அவைலபிளாக இருக்குது. இந்த அண்ணா சொல்கிறாங்க, நீங்களே வந்து கேட்டுக்கோங்க. ஷால்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்டோன் ஒர்க்கு, குந்தன் ஒர்க்கு இதெல்லாம் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஷாலில் செம்ம சூப்பராக இருந்துச்சு. 300 rupeesல வந்துட்டு இருக்கா அவங்கக்கிட்ட. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து, நம்ம சைடில் நாட்டு மருந்து கடைகள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இவங்ககிட்டே வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொரியாசிஸு, சொறி சிரங்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, தேமல் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி தைலங்கள் அந்த மாதிரி கொடுப்பாங்க. பொடி, நாட்டு மருந்து அந்த மாதிரி இருக்கும். லெதரில் இருக்க பெல்ட்டுங்க, அதுக்கப்புறம் லெதரில் இருக்கிற பர்சஸ்ஸு அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் போர்வை, தலை விரிப்பு, அப்புறம் பில்லோ கவரு, ஃப்ரிட்ஜ் கவரு, வாஷிங் மிஷின் கவரு, அதுக்கப்புறம் ஸ்க்ரீனு, இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெதர், பியூர் லெதரில் இருக்கிற ஐட்டங்கள். உங்களுக்கு நான் வந்து அவர்கிட்ட விலையுமே வந்து கேட்டிருப்பேன் பாருங்கள். எனக்கு இந்த ரெட் கலர் பர்ஸ் ரொம்ப போனோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை வந்து 200 வந்து சொன்னாங்க. ஆனால் நான் வந்து வேணான்னு சொல்லிட்டேன். இது வந்து 200னா எனக்கு கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிச்சு, அதனால் வேணான்னு சொல்லிட்டேன். இன்னொரு பர்ஸ் வந்துட்டு இருக்குது. இது வந்து பாருங்களேன், இது ரொம்ப ராயலாக இருக்குது, ரொம்ப ராயல் அண்ட் ரிச்சாக இருக்குது. இதை 400 rupees அப்படி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த அண்ணா வந்துட்டு 300 rupeesனால் ஃபைனலாக எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து 150 rupeesலேயே தான் நின்னேன். வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே என்னை வந்து திட்டுவீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நிஜமாலேங்க இதை 150 rupeesல நான் எங்கேயோ வந்து பார்த்துருக்கேன். பட் எனக்கு எங்கன்னு வந்து தெரில. ஒன்று நான் சரவணா ஸ்டோரில் வந்து பார்த்துருப்பேங்க, அப்படி இல்லைன்னா வந்துட்டு நம்ம புது மண்டபத்துக்கிட்ட ஒரு பர்ஸ் ஷாப்புன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அங்கே இதில் 2ல் எங்கேயோ தான் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ பின்னாடி பேக்ரவுண்டு வாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வருங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானியில் இருக்கிற உங்களுக்கு அந்த செப்பல் கலெக்ஷனு. இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 250 rupeesலேருந்து செப்பல் கலெக்ஷன் வந்துட்டு இருக்குது. செம்ம க்யூட்டாக வந்துட்டு இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பார்த்திங்கன்னா கட் ஷூஸ் தான். கட் ஷூனோடனே எனக்கு இந்த நக்மா ஞாபகம் தாங்க வரும். அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி படங்களில் ஃபுல்லாமே அவங்க தான் இதை வந்துட்டு ஃபேமஸ் பண்ணி விட்டாங்கன்னே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போதில் அந்த நக்மா படம்லாம் வந்து பார்த்துருப்பீங்கல்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் கட் ஷூ வந்து நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ஹீல்ஸ் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணது வந்து யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ரம்பா. எனக்கு வந்து இங்கே போனோடனே பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்து வந்துடும். நம்ம குட்டி பிள்ளையாக இருக்கும்போது எப்படியாச்சும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரம்பா மாதிரி ஹீல்ஸ் போட்டு ஒரு தடவையாச்சும் நடக்கணும் அப்படிலாம் வந்துட்டு ஞாபகம் இருக்கும். இப்போல்லாம் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் பெரியவங்களாம் வந்து மாறிட்டோம், அதெல்லாமே வந்து மறந்து போச்சு.
இப்போ நிறைய பேர் ஹீல்ஸுமே நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, அதுக்காக தான் இந்த ஷாப்புங்க. நிறைய பேருக்கு இந்த பேக் பெயின், ஹிப் பெயின், அதுக்கப்புறம் வந்துட்டு பாதமில் இருக்க பெயின்லாம் வந்துட்டு இருக்கும்ல, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான மசாஜரு, ரோலானு அந்த மாதிரி தான் எலக்ட்ரானிக்ஸில் பயன்படுத்துகிற மாதிரி இருக்குங்க. மேனுவலாகவும் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி செப்பல்ஸ் வேணும்னாலும் அவைலபிளாக இருக்குது. நிறைய ஐட்டங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு வந்து பேரே வந்து தெரில. இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்து நம்ம பொம்மை கடையில் இருந்த அண்ணா தான் இருந்தாங்க, இந்த ஷாப்போட கடைக்காரண்ணா இல்லை போல். அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் ஷாப் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இந்த அண்ணா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேங்கிள் என்கிட்ட 200 ருபீஸ்ன்னு சொன்னாங்க, ஃபைனலாக 100 ருபீஸ்க்கு எடுத்துக்கோங்கன்னு வந்து சொல்லிட்டாங்க. 2 இருக்குங்க இந்த பேங்கிளில், இந்த செட்டில். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் போய் கேட்டேன் அப்படின்னு கூட கேட்டு பாருங்கள். அதே மாதிரி பார்கெயின் கொஞ்சம் பண்ணி பாருங்கள். அவங்கக்கிட்ட இந்த மாதிரி 100 ருபீஸ்க்கு கொடுங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய கொலுஸ் ஐட்டம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃபேன்சி செயின் தாங்க, பட்டர்ஃப்ளைல இருக்க ஃபேன்சி செயின். இந்த பேங்கிள் தாங்க அது. இது வந்துட்டு ஒரு லாக் அண்ட் கீ மாதிரி இப்படி வந்து போட்டுக்கணும். நான் ஒரு கையில் கேமரா வச்சுருந்ததுனால தாங்க அண்ணா அதை அவுத்து விட்ருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நானே அவுத்து விட சொல்லிட்டேன். வந்து 200 சொன்னாங்க, அப்புறம் 150 சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களே பார்த்தாங்க, சரி ஓகே 100க்கு கொடுப்போன்னு. என் முகத்தை பார்த்து பரிதாபப்பட்டு கொடுத்துட்டாங்க போல். அதுக்கப்புறம் நிறையா கொலுஸ் ஐட்டம் இருந்துச்சு. கொலுசுமே 200 தாங்க, சூப்பர் குவாலிட்டிங்க, செம்ம குவாலிட்டி. இந்த வீடியோ எடுத்து நான் கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 நாள் வந்துட்டு ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குங்க. நம்ம தண்ணியில் போட்டால் கூட எதுவுமே ஆக மாட்டுது. இது வந்துட்டு 2 in 1 பர்பஸ்ஸு. நீங்கள் மெட்டியாகவும் வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரிங்காகவும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தோடு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஒரு பேர்ல் இல்லைங்க, நவரத்னா அதில் வந்து யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த கலெக்ஷன் தான் இது. ஸோ இதோட ஸ்டார்டிங் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்லேருந்துட்டு இருக்குது. அப்புறம் கிறிஸ்டலில் இருக்க பாசி, கிறிஸ்டலில் இருக்கிற தோடு, அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கிற நார்த் இந்தியன் தோடு, இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்துச்சு. இந்த எக்ஸிபிஷனில் நிறைய ஐட்டங்கள் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த அண்ணாவை பார்த்து வச்சுக்கோங்க, இவங்கக்கிட்ட தான் நான் வந்துட்டு அந்த ஐட்டங்கள் எல்லாமே கேட்டேன். நான் வாங்கலைன்னா கூட அந்த அண்ணா எனக்கு வந்து பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்காகனாச்சும் நான் வாங்கணுன்றதுக்காக தான் அந்த பேங்கில் ஓடி போய் அட்லீஸ்ட் 100 ருபீஸ்னு தர்றாங்களேன்றதுக்காக ஓடி போய் அந்த பேங்கிள் மட்டும் நான் வாங்கிட்டேன். அது வந்துட்டு ஒரு லாக் அண்ட் கீ மாதிரி வந்துட்டு இருந்துச்சு, எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருந்துச்சு. நான் அந்த கொலுசு சொன்னேன்ல, அது தாங்க இது வந்துட்டு பிளாக் மெட்டலில் செஞ்ச ஒரு கொலுசுங்க. அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில்வர் கலரில் கூட கொலுசு இருக்குது, அப்படி நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய இந்த கருகமணி, அதுக்கப்புறம் கிறிஸ்டலில் இருக்கிற பாசி, அதெல்லாம் வந்துட்டு வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த் இந்தியனில் இருக்க பெட்ஷீட்ஸு, பில்லோ கவரு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்க்ரீனு, இந்த மாதிரி ஐட்டங்கள் ஃபுல்லாமே இருந்துச்சு. இது போக வந்து பார்த்திங்கன்னா டாப்ஸ் ஐட்டங்கள் இது எல்லாமே இருந்துச்சு. ஆப்போசிட்டில் வந்துட்டு பிக்கிள் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்